இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூட்டு வாதம். இது வந்து கை கால் எல்லா இடத்துலையுமே வந்து இது அஃபெக்ட் ஆகும். எலும்பு எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீக்கம் அடையிறதோ இல்லை கம்மியாகிறதுனால நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும், பிளட்லேயே வந்து கலந்துருக்கும். ஸோ இந்த பிளட்டில் கலக்கிறது பிளட்டில் மட்டும் இருக்காது, நம்மளுடைய போன்ஸ் எல்லாத்துலேயுமே போய், அதாவது நான் சொன்னல கனெக்டிவ் டிஷ்யூ அங்கே போய் உட்காந்து. ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவுனால தான் இது வந்து வருது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லர்ஸ் மட்டும் போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. அதோட பேஸ் என்னவோ அது தெரிஞ்சு அதை கம்மி பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த கீழ்வாதத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூட்டு நல்லா இருந்தால் தான் நம்ம ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா 70 வயசு 80 வயசு வரைக்கும் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூட்டு தேய்மானங்கள் இல்லை மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஆனால் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா early 30s வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விதத்தில் நம்ம மூட்டு வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லாமே ஹெல்த்தியாக பண்ண முடியும். நம்ம மூட்டு வலி ஏதோ ஒரு அதனால் ஏதோ இஷ்யூ ஆகுதுன்னாவே நம்மளோட மனமும் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருது. ஸோ அந்த விதத்தில் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூட்டு வாதம். இது வந்து கை கால் எல்லா இடத்துலையுமே வந்து இது அஃபெக்ட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளோட மூட்டுக்கல்ல வந்து இதாகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எலும்பு எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீக்கம் அடையிறதோ இல்லை கம்மியாகிறதுனால நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட ஸ்மால் ஜாயின்ட்ஸு, லார்ஜ் ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். சேம் இதுவும் அதே மாதிரி தான். அதாவது உள்ளே இருக்கிற அந்த எலும்பில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு நிறையா கண்டிஷன் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபெக்ஷனால் இப்போ டான்சிலைட்டிஸ் வந்திருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியானால வரும். ஸோ அந்த பாக்டீரியா வந்து அதாவது அந்த டான்சில் போனதுக்கப்புறம் கூட, அதாவது சரியானதுக்கப்புறம் கூட அந்த பாக்டீரியாவோட வைரல் லோடு வந்து உள்ளே இருக்கும். வைரலாக இருக்கலாம் இல்லை பாக்டீரியல் லோடு எதுவாக இருந்தாலுமே அது உள்ளே இருக்கும் போது ஒரு நாள் கொஞ்ச நாள் போக 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 பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ஜாயின்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனாலையும் கூட நமக்கு இந்த மூட்டு வாதங்கள், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கீழ்வாயு அது மாதிரிலாம் நிறையா வந்து வரும். ஸோ இதுலேயே வந்து இன்னும் நிறையா அந்த டிசீஸ் கண்டிஷன்லேயும் நிறையா வந்து இருக்குது. ஸோ இன்னொன்று கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ பெரும்பாலுமாக நிறையா வந்து அந்த கண்டிஷனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஓகே மேம். இப்போ இந்த கவுட் சொன்னீங்க இல்லையா, அப்படின்னா என்ன மேம்? அதை பற்றி ஓகே. ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி தான் அதுவுமே. இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளோட உணவுனால், மற்றது எல்லாமே ஒரு சில பழக்க வழக்கங்கள் இல்லை வந்து ஆட்டோ இம்யூன் அப்படி வருது. இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பர்டிகுலர் நமக்கு வரத்துக்கு காரணம் என்னென்னா நம்மளோட உணவு மாற்றம் தான். ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவுனால தான் இது வந்து வருது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு, ஓகேங்களா, அது வந்து உடம்புல நம்ம ரத்தத்தில் அதிகமாகும் போது தான் இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வந்து வருது. ஓகே. இப்போ அந்த யூரிக் ஆசிட் என்ன சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த யூரிக் ஆசிட் அப்படின்றது என்னென்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டீனில் பார்த்திங்கன்னா பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதோட வேஸ்ட் ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட். இது வந்து நம்மளோட கிட்னி என்ன பண்ணும், எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் தானே, அதாவது நம்ம உள்ளே இருக்கிற வேஸ்ட் வந்து நமக்கு வெளியே அனுப்பணும், அதுதான் அதோட வேலை. நம்ம அதிகமான அளவில் பியூரின் இருக்கிற கண்டென்ட்டான ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிறோன்னும் போது கிட்னியால் வந்து ரொம்ப வந்து பியூரிஃபை பண்ணி அனுப்ப முடியாது. ஸோ அது என்ன பண்ணும், அப்படியே வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும், பிளட்லேயே வந்து கலந்துருக்கும். ஸோ இந்த பிளட்டில் கலக்கிறது பிளட்டில் மட்டும் இருக்காது, நம்மளுடைய போன்ஸ் எல்லாத்துலேயுமே போய், அதாவது நான் சொன்னல கனெக்டிவ் டிஷ்யூ அங்கே போய் உட்காந்துரும். அதாவது டெம்பரேச்சர் எங்கே கொஞ்சம் லோவாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த யூரிக் ஆசிட் வந்து போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸாக வந்து மாறும். ஓகே மேம். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? கண்டிப்பாக சார். இப்போது நார்மலாக எல்லாமே வந்து கை காலில் வரும் இல்லையா, இது மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய கால் கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இது அதிகமாக வந்து வரும். ஸோ நல்லா தூங்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் எதுவும் தெரியாது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தூங்குறப்போ வந்து எந்த ஒரு சிம்டமும் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. பட் ஆனால் காலைல எந்திரிச்சு காலை வச்சதுமே, நிறைய பேர் சொல்லி காலே வந்து வைக்க முடியல, எந்திரிச்சதுமே என்னால் கால் பாதம் தலையில் வந்து வைக்க முடியல, ரொம்ப வலிக்குது, கால் வச்சு அப்படியே தலைக்கு வரைக்கும் ஏறுது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது அண்ட் வந்து ரொம்ப பேர்னிங், எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும், கால் வீக்கமாக இருக்கும், இந்த கணுக்கால் வலி, இது மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் வந்து நமக்கு காட்டும்.
ஓகே மேம். இப்போது இதனால் ப்ராப்ளம்ஸ் எதாவது ஏற்படுமா? ஆமாம் சார். இப்போது இது வெறும் நம்மளோட போனில் மட்டும் இது போய் உட்காரதில்லை. நான் சொன்ன கிட்னி தான் அது ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்புதுன்னு. ஸோ இப்போ கிட்னி என்ன பண்ணால் அதால் ஃபுல்லாக வந்து ப்யூரிஃபை பண்ணி அனுப்ப முடியாது. ஸோ என்ன பண்ணால் ஒரு சில யூரிக் ஆசிட் வந்து கிட்னிலே வந்து தங்கிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸாக வந்து மாறும். அந்த ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்னால ஆன ஸ்டோன்ஸாக இருக்கும். நார்மலாக நமக்கு வர ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி, அதாவது கிட்னி ஸ்டோனாக இருந்தால் ஆக்சலேட் சால்ட்ஸ்னால ஆனதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் இதோட சால்ட்ஸாக வந்து இருக்கும். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு உணவு முறையில் ஏதாவது காரணங்களா? ஆமாம் சார், நான் சொல்லியிருந்தேன் உணவு தானே இதுக்கான மெயின் காசே. அப்போ உணவு வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம், எதை விடணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதிகமான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கிறதுனால தான் வந்து இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகுது. முக்கியமாக இந்த லெவல் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் அதிகமாக இருக்குது. அதே போல் ப்ரீவரேஜஸ் நம்ம வந்து எடுத்துக்கிற ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறோம், இந்த பெப்சி, மிரண்டா அது மாதிரிலாம் எடுக்கிறோம். இன்னும் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம எடுக்கிறோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பியூரின்ற காம்பவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு கெமிக்கல்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது அதிகமாக எடுக்கும் போது நம்மளோட கிட்னினால் ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்ப முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கே தெரியும் நான்வெஜ்ஜில் என்ன இருக்குது, அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ எதுலெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சு அதெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு விதமான உப்பு அந்த மாதிரி தான் வந்து வருது. ஸோ இதை வந்து கல்கரைச்சி சேகரிக்கிற மாதிரியான மருந்துகளை கொடுக்கலாம். நீர் பெருக்கி செய்கை, அதாவது யூரின் வழியாக நம்ம அந்த சால்ட்ஸ் எல்லாமே வெளியே எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் அதில் உணவுகள், மருந்துகள் விட உணவுகள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த குக்கும்பர் அது ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி இது வந்து ரொம்ப நல்ல நீர்பெருக்கி செய்கை இருக்குது. அண்ட் கல்கரைச்சியும் கூட. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபுட்லேயே நிறைய இருக்குது, அது நமக்கு தெரியுது இல்லை. அதே மாதிரி தண்டுக்கீரை இது பார்த்திங்கன்னா இதுவுமே அற்புதமாக வந்து வேலை செய்யும். இந்த யூரிக் ஆசிடை குறைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. அதே போல் சின்ன வெங்காயம் இது நிறையா பேருக்கு தெரியுது இல்லை. இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாறு பிழிஞ்சும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபுட்டில் நம்ம சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூரிக் ஆசிடோட வேல்யூஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே மேம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எந்த மாதிரியான மருத்துவம் தரீங்க, எந்த மாதிரியான மருந்துகள் தரீங்க? நான் சொல்லியிருந்தேன்ல சார், இது ஸ்டோன்ஸ், இது ஒரு மாதிரி ஆசிட். ஸோ இதை வந்து நம்ம கரைக்கணும். அப்போ கரைச்சி சேகரிக்கிற மாதிரியான மருந்துகளை கொடுக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீர் பெருக்கி சேகரிக்கிற மருந்துகளை கொடுக்குறோம். அண்ட் உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், பெயின் இதெல்லாம் குறைக்கிற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இன்டர்னலாக நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு சூர்ணம். இது வந்து ரொம்ப நல்ல மருந்து. உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், பெயின் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே போல் எக்ஸ்டர்னல் இன்னொன்று நிறைய பேர் வந்து பெயின் அப்படின்னாவே எக்ஸ்டர்னலாக மட்டும் போட்டால் போதும், அதாவது அப்ளை பண்ணுறது க்ரீமோ ஆயிலோ அந்த மாதிரி, இல்லை பெயின் கில்லர்ஸ் மட்டும் போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. அதோட பேஸ் என்னவோ அதை தெரிஞ்சு அதை கம்மி பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த விதத்தில் எக்ஸ்டர்னல் அப்படின்னும் போது ஆயில்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது என்ன மாதிரியான ஆயில்ஸ், மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் நல்ல மருந்து. அதில் வந்து ஆமணக்கிளை இருக்குது பார்த்திங்களா, இதை நல்லா மைல்டாக வதக்கி அதை வந்து அந்த கால் கட்டை விரலில் தான் அதிகமாக வரும். ஸோ அந்த இடத்துல அப்படியே வச்சு ஒரு துணி போட்டு சுற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட ஆமணக்கிளையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தேர்த்து நம்மளோட விளக்கில் காமிச்சோன்னா லைட்டாக ஹீட் ஆகும். அதை வந்து அப்படியே வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும், அதாவது வீக்கம் வந்து வத்தும். அதே மாதிரி இன்டர்னல் நான் சொல்லியிருந்தேன் அமுக்கரா வந்து பெயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற அந்த கல்லை வந்து கரைக்கணும், இல்லை வந்துட்டு அந்த யூரிக் ஆசிடை வந்து வெளியே எடுத்தணும் அப்படின்னா நீர் சம்மந்தமான, அதாவது நீர் மூலி எடுத்துக்கலாம். இது கஷாயமாக வந்து எடுத்துக்கலாம். அதே போல் மாவிலிங்க பட்டை சூர்ணமாகவும் கிடைக்கும், அண்ட் பட்டையுமே வந்து கிடைக்கும். இதையுமே கஷாயம் ஃபார்மில் எடுத்துக்கிற போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சூப்பர் மேம். இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தமான அந்த கவுட்டை பற்றி நிறையா விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. அது வந்துட்டு என்ன பண்ணணும், அதை வந்து எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி மேம். எனவேர்ஸ் மேம் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றி.